கத்தர் நாளுக்காக கத்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம இன்னைக்கு வசனத்தில் தியானிக்க போகிற இன்னைக்கு தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர். நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு தாகம் எப்பவும் தண்ணி தேவை. தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துக்கிடுவாங்க. ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நமக்கு உலகத்தில் நமக்கு தேவை. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தண்ணி தேவை. அது ஜீவ தண்ணீர். அவர் ஜீவ தண்ணீர் அவர் சொல்லும்போது சொல்லுவார், நான் கொடுக்குற தண்ணியை குடிக்கிறவனுக்கு திரும்ப தண்ணி தாகமே இருக்காது அப்படிங்கிற அந்த தண்ணியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்பொழுது உலக காரியங்களில் இருக்கிற தாகங்கள் மற்ற பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீரை நமக்கு தர்றாரு. அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தின் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் இந்த தாகம் தீர்க்கும் தண்ணீரை ஜீவ தண்ணீரை நமக்கு தர்றதுக்கு இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உலகத்தில் எத்தனையோ தாகம் இருந்தாலும் நாங்கள் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தாகத்தை எங்களுக்கு இந்த நாட்களில் இந்த வசனத்தை படிக்கும்போது தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே நிலையானதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்னை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நிலையானதை நாங்கள் அறிந்து கொள்கிற ஞானத்தையும் நீ தந்து வசனத்தின் மூலமாக எங்களை போதித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழிகளை காட்டுகிற தேவன், இந்த வழியிலே செல்லென்று சொல்லி ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்குங்க சுவாமி. ஆனால் அந்த வசனம் தான் எங்களுக்கு எல்லாமே கற்றுத்தரும் என்று இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது தகப்பனே எந்த வழியில் செல்ல வேண்டும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். அப்படியே ஒரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துகிற தயவுக்கா நன்றி. நம்ம நடத்த போருக்கா நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீங்களே எங்களோடு கூட பேசி எங்களை நடத்த சொல்லுமா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து வழிநடத்த போருக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர்கள் கற்றுத்தாரும் அதன்படி நடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை அப்படியே செய்து வழிநடத்த போருக்கா நன்றி. புதிக்கான மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். ஏசு ரஜன் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே ஆமென். பாடல் பாடி வசனத்தை தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே,
செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். போதகரே வறுமையா, போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இன்னைக்கு நம்முடைய தலைப்பு வந்து தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். நம்ம வந்து எதில் தாகமாக இருக்கும்? நமக்கு தாகம் நிறையா வரும், தண்ணி குடிக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தாகம் என்ன தாகம்? ஜீவ தண்ணீர் அவர் தரேன்னு சொல்லுவார். அது என்னது அப்படிங்கிறத பற்றி வேதத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட ஆண்டவர் பேச நம்ம ஜெயிப்போம். முதலாவது சங்கீதம் 36வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்றதை நம்ம பார்க்கோம். இது தாவீது எழுதின சங்கீதம். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எழுதக்கூடிய காரியத்தை தான் நம்ம இந்த இடத்துல படிக்கும். ஆலயத்தில் அவர் வந்து எப்பவுமே சம்பூர்ணமாக இருக்குது ஆலயத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆலயத்தை அங்கே திருப்தி அடைந்து பேரின்ப நதியினால் அவரை வந்து தாகத்தை தீர்க்கிறாராம். அப்போ ஒரு பேரின்ப நதி ஒன்று இருக்குது. அந்த நதியினால நான் வந்து என்ன செய்யணும், நான் தாகத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வேற ஒரு நதி இருக்குது அப்படிங்கிறது தானே அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது இருக்குது, நம்ம ஒன்று சொல்லும் பொழுது அது கரெக்ட் அப்படிங்கும் பொழுது ஒரு தவறான காரியமும் ஒன்று இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துல தாகமாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கணுங்கிறத ஆண்டவர் வந்து ஆலயத்தில் போய் ஆலயத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ ஆலயத்தில் சம்பூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பேரின்ப நதி ஆலயத்தில் தான் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்ம ஆலயத்துக்கே போகணும். அப்போது தாவீது ஆலயம் கட்டுறதுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு ஆலயம் கட்டினார். அதுக்கு முன்னாடி வந்து கூடாரம் அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. அப்போ ஆலயத்தில் சம்பூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து வாஞ்சை தான் இருந்தது வழியே இவர் ஆலயத்தை கட்டவே செய்யலை. ஆனால் ஆலயத்தை பற்றி சொல்கிறாரு. அப்போ ஆலயங்கும் பொழுது ஆண்டவர் இப்படி சொல்கிறத பார்த்து இவர் பவுல்லாம் நிறைய எழுதியிருக்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ வந்து பவுல் சொல்கிற காரியமும் இங்கே ஆலயத்தை சொல்கிறாரு அவர் காரியமும் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி தன்னையே சொல்கிறாரு. நான் ஒரு ஆலயமாக தானே இருக்கேன், என்னை வந்து நீங்கள் திருப்தி அடைய செய்யுங்க ஆண்டவரே. நான் என்னுடைய ஆலயத்தை நான் வந்து என்ன செய்யணும், இந்த தாகத்தினால இந்த பேரின்ப நதியினால என்ன தாகத்தை தீர்த்து அந்த தாகத்தில் நான் வந்து என்ன செய்யணும், அதில் முழுமையாக நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளையா நான் இருக்கணும். எப்பவும் ஜெபிக்கிறவர், பாட்டு படிக்கிறவர், அவர் துதிக்கிறவர் ஆண்டவரை. அதனால அந்த காரியத்தை அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அதே மாதிரி தான் நம்ம பவுல் எழுதியிருக்கிற காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தை நம்ம சரியத்தை ஆலயம்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளை வந்து என்ன செய்யணும்னா எப்பவும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். பவுல் எழுதியிருக்கிற காரியங்களை நீ சொல்லும் பொழுது படிக்கும் பொழுதும் சரி, இங்கே நீங்கள் சங்கீதத்தில் படிக்கும் பொழுதும் இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்ம சரீரம் நிறைஞ்சிருக்கணும். நம்மளோட சரீரமே வந்து ஆலயம்னு சொல்லியிருக்காரு. அது அந்த ஆலயத்தை நம்ம வார்த்தையினால் நிறைக்கப்படும் பொழுது அவர் கொடுக்குற அந்த தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம அந்த தாகத்தோடு இருக்கிறதுக்கு வசனத்தினோட வார்த்தையை நம்ம நிறைஞ்சிருக்கணும் முதலாவது. ரெண்டாவது ஜீவ தண்ணீரை தந்து
ஒவ்வொரு நாளும் நம்ம தாகம் இல்லாமல் நம்ம தண்ணீர் தந்து நிறைக்கக்கூடிய எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, ஒவ்வொரு நாளும் தாகத்தோட படிக்கிறதுக்கு நம்ம அந்த வசனத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி தாகமாக எதில் இருக்கணும்னா வசனத்தில், வார்த்தையில் தான் முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 வசனத்தில் இருந்து நீங்கள் படிக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது வார்த்தையினால் நம்ம நடத்தப்படும் பொழுதே நமக்குடைய தாகங்கள் நிறையா பார்த்தீங்கன்னாக்கி அந்த அம்மா வரும்போது கிணத்துல தண்ணி எடுக்க வரும்போது ஆண்டர்கிட்ட கேட்கும் பொழுதும் அவள் என்ன தாகத்தோடு வராங்க, தண்ணி எடுக்க தான் வராங்க. ஆனால் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு பொழுதும் தாகம் இல்லாத தண்ணீரை உனக்கு தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ வந்து தாகமே இல்லாத தண்ணீர்னா அந்த வார்த்தையின் மூலமாக தான் அவரோட பேசும் பொழுது சீசர்கள்லாம் வந்தோடனே என்ன சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன், அவங்களுக்கு பசிக்கலையா, சாப்பிடும்போது நான் சாப்பிட்டேன் அப்படிம்பாரு. அப்போ வார்த்தையினால் மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் அவருக்கு வந்து உணவாக இருந்துச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா வார்த்தை தான் நமக்கு உணவாக இருக்கணும். அப்போ அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது அந்த தாகத்தை நம்ம வந்து நமக்கு இருக்க தாகம், எந்த தாகம் இருந்தாலும் சரி, அதை தீர்க்கக்கூடிய ஒரு பேரின்ப நதி வந்து அவர் தான். அந்த நதியில் நம்ம மூழ்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். தாவீது மாத்திரம் இல்லை, நம்மளும் வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். 2வது பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 42வது அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. என் ஆத்துமா அப்படிங்கும்போதே நம்ம முழுமையாக, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி முழுமையாக ஜீவனுள்ள தேவன் மேலே நான் வந்து எப்பவுமே தாகமாக இருக்கேன் அப்படிங்காரு. அப்போ தாகமாக இருக்க ஒருத்தன், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன் சொல்லி ஆண்டவர் கூட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வசனத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலே நான் தாகமாக இருக்குன்னா, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தண்ணி தேவை. நான் முதல்ல சொன்னேன், அப்படி தண்ணி நமக்கு இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. தண்ணி தாகத்தினால நீங்கள் ஆகாரம் பார்த்தீங்கன்னாக்கி அவங்க தண்ணி இல்லாமல் தான் வந்து, நான் தண்ணி எனக்கு குடிக்கல, எனக்கும் இல்லை, என் பிள்ளைங்க இல்லை, நான் மரித்து போகிறதுக்கு போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்பொழுது ஊற்ற கொடுக்காரு. அப்போ தண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையில் நமக்கு தண்ணி ரொம்ப தேவை அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும். அப்போ அந்த அம்மா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கல, தண்ணி இல்லைன்னு தான் கேட்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து இந்த எந்த தண்ணியை கொடுக்காரு, ஊற்ற கொடுத்து இன்றைக்கும் அது ஆசீர்வாதமான ஊற்றாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு ஆகாரம் கொடுத்த அதே ஊற்ற நமக்கு இன்றைக்கு தரதுக்கு நம்ம வல்லமையுள்ளவராக இருக்குது. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதை வந்து நம்ம இந்த உலக தண்ணியில் நமக்கு ஆண்டவர் நம்மளை விசுவாசத்தோட ஆண்டுடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தாகமாக இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய கிருபை நமக்கு வேணும். அப்படிங்கிறதுல நம்ம வந்து முழுமையாக அந்த வார்த்தையில் தான் இருக்கணும். வார்த்தையை நம்மளை போதித்து நடத்தக்கூடிய காரியங்களை செய்யுங்கிறதுனால நம்ம செவத்தோட எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டோடைய வசனத்தில் நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மளே நம்முடைய ஆத்மாவை காத்து அவர் வந்து எப்போவுமே என்ன செஞ்சார், ஜீவனுள்ள தேவன் மேலே, அவர் ஜீவனுள்ள தேவன் மேலே, அந்த தாகமாக இருக்கிறேன்னு சொன்னோம்னா அந்த தண்ணி ஒரு அழிஞ்சு போகிறது அதை பற்றி இல்லை, தேவனுடைய, அதாவது ஜீவனுள்ள தேவன் மேலே நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா அவர் மேலே தாகமாக இருக்கார். அந்த தாகத்தை தான் அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ தாகமாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து எத்தனையோ காரியங்கள் நம்ம அதை பார்க்கலாம். நான் இப்போ ஆகாரம் சொன்னதுனால உங்களுக்கு நிறைய நீங்கள் ஆகாரை பற்றி படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த காரியத்தில் நீங்கள் படிங்க, ஆதியாகமத்தில் நீங்கள் படிச்சிங்கனாக்கி அது வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இந்த தாகமாக இருப்பது என்பது பார்த்திங்கனாக்கி நான் ஒரு 3 காரியத்தை சொன்னோம்னாக்கி உங்களுக்கு இன்னும் அதிகமாக அதை நீங்கள் தியானிங்க. தேவனுடைய பிரசனத்தை தேடுதல் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். தேவனுடைய வசனத்தை பாருங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் என்ன செய்வாங்கன்னாக்கி நம்ம அதாவது ஆண்டவரை தேடுறவங்க, தேடுறவங்க, முதலிடம் கொடுக்குறவங்களா இருந்தோம்னாக்கி வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரோட நம்ம பேசுறது, அவர் நம்மளோட பேசுறது, அந்த ஜெபிக்கலாம். அந்த மாதிரி வார்த்தையின் மூலமாக நம்ம ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கி நடத்துனீங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்லலாம். இன்றைக்கி காலையில் இன்றைக்கி என்னெல்லாம் நடத்த போகிறீங்க, எங்களுக்கு நாங்கள் போகும்பொழுது வரும்பொழுது என்ன நடத்த போகிறீங்க, என்ன எனக்கு செய்யணும்னு சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிற அந்த வாஞ்சே நமக்கு இருக்கணும். முதலாவது அந்த பிரசனத்தை தேடணும். முதலாவது பிரசனத்தை தேடி ஆண்டவரை தேடுத வாஞ்சை வந்து நமக்கு அதிகமாக இருக்கணுங்கிறது, இந்த தாகமாக இருக்கிறதுங்கிற ஒரு முக்கியமான காரியம். 2வது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ, என்ன வெளிப்படுத்தாரோ, நமக்கு என்ன காரியங்கள் செய்யணும்னு நமக்கு வெளிப்படுத்தாரோ அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய மூளைக்கு ஏதோ வரும், நம்ம இன்றைக்கி வந்து ஆண்டவர் வந்து சொல்வார், இந்த வேத வசனத்தை நீ இன்றைக்கி தியானி, இதை நீ வந்து மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோம்னாக்கி அந்த இடத்துல போய் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதுக்கு போகணுமே வெளியே. நம்ம ஏதோ நமக்கு சாமான் வாங்குறது கடை படைக்கு போகணும் நமக்கு மெயினில் இருக்கும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. முதல்ல முக்கியத்துவம் எது கொடுக்கணும்னாக்கி பரிசுத்த ஆவியானவர் என்ன வெளிப்பாட்டை சொல்கிறாரோ அதை வந்து அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம நிறையா காரியங்களில் பார்த்திங்கன்னா தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இது இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத கேட்கறதுக்கு
வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு முதலாவது பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா அதுக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம். இல்லாட்டா வேறு காரியங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜெபிக்கிற பிள்ளைங்களா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜெபித்து ஆண்டவரே இன்றைக்கி என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா முழு மனசோட முழு பலத்தோட அந்த அதாவது இரவும் பகலும் என் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமானு சொல்கிறாருல, அது மாதிரி இரவும் பகலும் அப்படிங்கும்போது எந்த நேரம் நமக்கு கிடைக்குதோ அப்போ வந்து அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக அந்த தாகத்தோடு அந்த வசனத்தை படிக்கிறதுக்கோ மற்ற காரியங்களை செய்கிறதுக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். அப்படிங்கிறத இந்த 3 காரியத்தை நம்ம செய்யணும். அதுதான் தாகமாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஆண்டோடைய வசனத்தில் இது எல்லாமே இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் ஜெபித்து வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் அந்த தாகத்தின் தீக்க ஒரு ஆவியானவர் நமக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவருக்கு கீழ்ப்படித அந்த ஒப்பு கொடுக்குற பிள்ளைங்களா நம்மளை வாழ நமக்கு அந்த ஜீவ தண்ணீரை தந்து நம்மளை நடத்துவார். அதுக்கு நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மூணாவது ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் இன்றைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் படித்தோடனே என்ன தெரியும்னாக்கி, ஒருத்தரும் பணம் இல்லையே நீங்கள் வாங்கி சாப்பிடுவாங்கங்காரு. அப்போது ஆண்டவர் கொடுக்கறது என்னென்னா திராட்சரசத்தை சாப்பிடுங்காரு. எல்லாம் திருப்தி அடைகிறதுக்கு ஒரு வசனம் தான் இந்த வசனம். அப்போ இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி நான் வந்து இலவசமாக தான் கொடுக்கேன். நீ வந்து எதுவுமே தந்து நீ உன்ட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் தரல. என்கிட்ட வந்தனாக்கி நீ தாகமாக இருந்து என்கிட்ட வரும் பொழுது நான் தரத தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது அந்த குடிக்கிறதுக்கு வேண்டுமான அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறதுக்கு ஊற்றாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிரந்தரமான தொடர்பு நீ இருக்கணும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டு வாழுகிற அந்த இடையில வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு நிரந்தரமாக இருக்கணும். அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. நம்ம ஆண்டவர் வந்து அவர் ஒரு அழைப்பை கொடுப்பாரு. அந்த அழைப்புக்கு அந்த வார்த்தை மூலமாக அந்த வார்த்தையின் மீது நம்ம தாகமாக இருக்கும் பொழுது தான் நம்ம அந்த அழைப்பை வந்து ஒரு அழைப்பு கொடுக்காரு. அதை வந்து நம்ம அசட்டை பண்ணாமல் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அந்த தாகத்தோடு அவர் சந்ததி முன்பாக நிற்கும் பொழுதே நமக்கு வந்து இலவசமாக தர்றேன்னு சொல்றாரு. தாகமாக இருக்க வாங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு சாப்பாடு கடையில் போட்டுக்கும்போது பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. போனோன்னே என்ன செய்வாங்க, சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்கும், கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் போய் உட்கார்ந்த பிறகு அதுக்கு பிறகு எல்லாம் சரி பண்ணி இது எனக்கு சமையல்லாம் பண்ணலைங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் சாப்பிடுன்னு சொன்னோம்னா யாரும் போக மாட்டாங்க. அப்போ எல்லாமே தயாராக வச்சுருக்காரு ஆண்டவரே. நீங்கள் தாகமாக இருக்கவங்கலாம் வான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அழைப்பை கொடுக்கும்போது அந்த அழைப்புக்கு நாம் வந்து என்ன செய்யணும், சந்தி முன்பாக ஜெபிக்கிற பிள்ளைங்களா அவரோட கூட தொடர்பு நமக்கு முழுமையாக இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். வார்த்தை மூலமாக தான் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் செய்வார். அதனால் வசனத்துக்கு முதலிடம் கொடுக்குற யாரையும் நோக்கி பார்த்து அவங்க எவ்வளோ திறமை இருக்குது திறமை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே இல்லை. ஆண்டவர் எப்படினாலும் நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற உறுதியான விசுவாசம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அந்த இடத்துல நம்மளை வந்து மேன்மைப்படுத்தி நம்மளை நடத்த வல்லமுள்ள தேவன். நமக்கு ஏதோ குறைகள் இருக்கலாம். இந்த குறைகளை ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதே நம்ம குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு வார்த்தைகள் தான் முழுவதுமாக வார்த்தைக்கு சார்ந்து இருக்க நம்ம இன்றைக்கு அர்ப்பணிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஜீவ தண்ணீரை பற்றி பார்க்கும்போது யோவானில் நீங்கள் நிறையா படிக்கலாம். யோவான் 7வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த யோவான்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அவர் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாரு. வேத வாக்கியத்தை அதுக்கப்புறம் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணியுள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் தேவ வாக்கியத்தை சொல்லியிருக்கிறபடி வார்த்தைப்படி நடக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்ற ஆண்டவர் வந்து அந்த வாக்கு தத்துவம் கொடுக்காரு. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிற தேவன். அதனால் இந்த இயேசு வந்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கணும்னா அந்த ஜீவ தண்ணீரை வந்து நமக்கு தருவேன்னு சொல்கிறார். ஜீவ தண்ணீர் வந்தால் தான் நீ வந்து என்ன செய்வ, அந்த
அந்த தாகம் தீர்க்கிற ஆண்டவர் வந்துடுற ஜீவ தண்ணீரை தராரு. அப்போ ஒரு நாள் தாகம் இல்லாதபடி நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் சமூகத்தை நான் சொன்ன பாருங்க, சமூகத்திலே இருக்கிறது, முழு இதயத்தோடு இருக்கிறது, அவருக்கே முழுமையாக அர்ப்பணிச்சு அவர்கிட்ட நிரந்தரமாக இருக்கிற அந்த வார்த்தையிலே இருக்கும் பொழுது மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அதை தான் இங்கே சொல்றாரு, ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொல்றாரு. அவருடைய 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 செய்தி, நற்செய்தி, அவர் வந்து பிறந்து மறித்து நமக்காக ஒரு நற்செய்தியை அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது தான், அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தான் அநேக காரியங்கள் நடக்குது, நிறைய அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அந்த நல்ல ஆண்டவர் என்ன செய்யிருக்காருன்னு சொல்லும் பொழுதே அற்புதங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கோம். அந்த நல்ல செய்தியை உலகத்தில் வரும் பொழுது அந்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு யாரும் தாக்கத்தோடு வர்றாங்களோ அவங்க ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டாங்க. யார் வாஞ்சியோட வரதான் சொல்றாரு, தாகமாக இருக்கிறவனே வா அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு நீ வரணும், எந்த விதமான ஒரு ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் கொடுக்கவே செய்யலை. வசனத்தின் மூலமாக பாருங்க, பேசும் பொழுது அவர் வந்து முழுமையாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைங்களா இருக்கணும். அவருடைய சமூகத்தில் நம்ம பேரின்ப முதல்ல படித்தோம் பார்த்திங்கன்னா, அந்த நதியினால் தாகத்தை தீர்க்கப்பட ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து எப்பொழுதும் ஆண்டவர் சொல்கிறதான் நான் கேட்பேன், அவர் இது என்ன நடத்த போகிறாரோ அதுதான் எனக்கு நடக்கணும், மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு தீர்மானம் வச்சு என்னை அழைச்சி தாயின் கருவிலே உருவாதுக்கு முன்பாக இறைமையை அழைச்சது மாத்திரமில்லை, எங்களையும் அழைச்சிருக்காரு. அதனால் நாங்கள் எங்கே இருந்தோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். நான் மனுஷன் வந்து நான் அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் வாங்க இந்த வேலைக்கு நீங்கள் தகுதி உள்ளவங்க தான் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு, சில வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் பாருங்கள் கொஞ்ச நாள் கழிச்சோடனே நீ சரியில்லைன்னு சொல்லி ஏதோ போகாமல் இருக்கலாம், இல்லாட்டா அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று இப்போ வந்த உடனே நினச்சிதாங்க அந்த வேலையை விட்டு எடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுடைய வார்த்தை வந்து அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்து எப்பவும் நம்மளை தாகம் தீர்க்கிறதா இருக்கிறதுனால அந்த ஜீவ தண்ணீரை எப்பொழுதும் நம்ம அந்த வார்த்தையை நம்ம எப்பொழுதும் நமக்கு சொந்தமாக்கி வச்சுட்டு இருக்கும்போது இந்த உலக காரியங்களில் இருக்க எந்த காரியங்களும், இந்த பணம் சம்பாதிக்கிறதோ மற்ற எந்த காரியங்களுக்கும் நம்ம வந்து முதலிடம் கொடுக்காம இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த முடியாது. அவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக நமக்கு வந்து நம்மளை வந்து தாகம் தீர்க்க மட்டும் இல்லை, தாகம் தீர்க்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்காது. அதனால தான் என்கிட்ட வான்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட வருகிற புறம்பே தழுவதில்லைன்னு இருக்காரு. என்னிடத்துல வருகிறனால புறம்பே தழுவதில்லை. நீ எப்படி இருக்கியோ, நீ எப்படி இருக்குன்னாலும் சரி, நீ என்கிட்ட வா, என்கிட்ட வரும் பொழுது என்னுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து என்னுடைய பாதத்தில் அமர்ந்துரு, அப்பொழுது நான் வந்து உனக்கு என்ன செய்வேன், ஜீவ தண்ணீர் தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி வந்து நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து, அது ஒரு பெரிய காரியங்கள் இல்லை, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது ரொம்ப சுலபம்தான். ஆண்டோடைய வார்த்தை கீழ்படிஞ்சாலே அவருக்கு அர்ப்பணித்து தான் நம்ம ஜெபிக்கணும்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒன்று நம்ம எல்லாம் படித்து எல்லாம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் உலக வாழ்க்கையில் அதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றுமே ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாது. அதனால் ஒன்றுமே இல்லாதவங்களை கூட ஆண்டவர் நினச்சி உயர்த்தி அவரை நடத்த முடியும். அதனால் அது நிறைய காரியங்கள் நம்ம வேத வசனத்தில் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் போனவங்கள வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காருன்னு நம்ம பார்ப்போம். அதனால் நமக்கு ஏதோ குறைகள் இருக்கலாம், நமக்கு ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட ஆண்டவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் வந்து கொண்டு பெரிய காரியங்களே செய்வார். அதனால் அந்த தாகங்க சொல்லுது வந்து ஆன்மீக தேவையே சொல்லாமா. அது நமக்கு உலகத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உலகத்தில் தண்ணி எப்படி தேவையோ அதுமாரி ஆண்டவருக்கு ஆவியானவர் வந்தார்னா தான் நமக்கு அந்த ஆத்தும பசி தீரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட வசனத்தின் மூலமாக நமக்கு தராதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதை வந்து ஒரு 3 காரியங்கள் படித்தோம்னாக்கி அதை நீங்கள் தியானித்து நீங்கள் திருப்பி வேத வசனத்தை நீங்கள் தியானிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, நிறைய காரியங்களை ஆண்டவர் கற்று தருவார். முதல்ல வந்து நம்ம பாவின்னு சொல்லி அறியணும். நம்ம பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னோம்னாக்கி நீயே போய் சொல்லுற அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்கிற மாதிரி நம்ம பாவம் செஞ்சுருக்கோம், நிறைய பாவம் செஞ்சு நிறைய ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்துட்டோம்னாக்கி ஆண்டை வந்து ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற வந்து விரும்பும். நம்ம ஆண்டுகிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக நம்ம பாவியாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் வாழ முடியாது. ரட்சகர் நம்மளை ஜீவ தண்ணினால் நிறச்சி நம்மளை ரட்சிக்கப்படுது, தாகமுள்ள வான்னு சொல்லி கூப்பிடுற சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு போயிட்டோம்னாலே போதும், நம்மளை ஆண்டவர் ரட்சித்துருவார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு தாகம் வந்து நம்மக்கிட்ட வந்துடணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம இழந்து போயிட்டோம். நம்ம இழந்து போனது எல்லாமே வந்து பார்த்து நம்முடைய தவறுனால தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டோம்னா இழந்து போனதை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம
இறந்து போனதை திரும்ப தரதுக்கு தான் ஆண்டவர் வந்திருக்காருங்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்ததுனாக்கி அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அந்த வார்த்தையின் மூலமாக வருவோம்னு சொல்லி 2வது. 3வது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ஆவிக்குரிய குறைவு இருக்குதுன்னு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுதோ நம்மக்கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னதை கேட்காமலோ நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம குறைவாக இருக்கோம்னு சொல்லி நம்ம உணர்ந்துட்டா பார்த்து போதும். அந்த குறைவை நிறைவாக்கணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட நம்ம ஜெயிப்போம். நம்ம இந்த குறைவை நிறைவாக்கும் ஆண்டவரே, எனக்கு இந்த குறைவு இருக்குது, எனக்கு வந்து ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வரும் தவறு செஞ்சிட்ருக்கேன், நம்ம எப்படி கரெக்டாக போகணுங்க அந்த இது வந்து எனக்கு இல்லாதனால நான் வந்து இந்த குறைவாக இருக்கேன், அந்த குறைவை வந்து எனக்கு நிறைவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கேட்போம். கேட்டு அதை ஜீவ தண்ணீர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால் தாகமாக இருக்கும் ஆத்மாவை ரட்சிக்கிறவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம தாகமாக இருக்கிறன்னு அவரோட வான்னு சொல்லி அழைக்கிற சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தாலே போதும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் முக்கியமானது. நம்ம ஜெபிக்கும் பொழுதே அவர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறவர். நம்ம நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் முன்னாடியே. ஆனாலும் என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் கொடுக்கப்படும். ஏன்னு சொல்கிறாருன்னா அவர்கிட்ட தேடுற பிள்ளைங்களுக்கு தான் அவர் கொடுக்குறாரு. ஏன்னா தேடாதவங்க நம்ம இப்போ பாருங்கள், ஒன்று தொலைஞ்சி போச்சுன்னு வைங்க, பொருள் தொலைஞ்சிட்டுனாக்கி நம்ம தேடி அதை எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு அதை எந்த இடத்துல நம்ம தவற விட்டோமோ அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். சரி எப்படியோ கடந்துட்டு போட்டோம், நம்ம எங்கே போட்டோம்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம்னாக்கி அதை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. எதையுமே வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னாக்கி அதை நம்ம பாடல் படித்தாலும் சரி, ஒரு பாடல் பாடினாலும் சரி, இப்போ அந்த ஒரு பாடல் நான் படிக்கேன்னு வைங்க, அந்த பாடலை அப்படியே போய் ஏதோ நீ பாட்டுக்கு இப்போ மியூசிக் போட்டு நான் பாட்டு படிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம்னாக்கி அதில் வந்து ஒரு கருத்து இருக்காது. ஆண்டோடைய வார்த்தைக்கு அது ஒரு நம்ம கனம் கொடுக்க மாதிரியே இருக்காது. ஆனால் அந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி இந்த மியூசிக் அது வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடணும், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேத வசனத்தை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தயாரித்து ஆண்டோட ஜெபத்தோட கூட அப்போது ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இது தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க எல்லாருமே. அந்த மாதிரி நம்ம இப்போ சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு நிறைய பயன்கள் உண்டாகும். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் நம்ம எதுவுமே தயாராகாமல் இருந்தோம்னாக்கி அதனால தான் ஆண்டவர் வந்து என்னை நோக்கி கூப்பிடுங்காரு. அவர் வந்து தாகமாக இருக்காருன்னு வான்னு கூப்பிடுதாரு. ஏன்னா தாகம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. தாகம் எல்லாத்துக்குமே இருக்குனாலும் எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா. அதனால் அவர் வந்து நினச்சது தாகமாக இருக்குன்னு ஒன்றுமே உனக்கு ஒன்றும் காசும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, நீ தாகமாக என் மேலே தாகமாக இருந்தனா, ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளணும், நீ தாகமாக இருந்தனா நீ வா, உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிற சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களே எங்களுக்கு கற்றுத்தருவார். என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா வார்த்தையை நான் நிறைய படிப்பேன், நிறைய செய்திகள் கேட்பேன், அந்த மாதிரி நிறைய கேட்குறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதையும் கூட நிறைய நான் கற்றுக்கொண்டது, அதெல்லாம் நான் வந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் உண்டு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப தாகமாக இருக்கணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுன்ட்டு நிறையா இந்த வசனத்தை தியானிக்கிறதாகட்டும், இந்த ஜெபத்துலலாம் பார்த்திங்கன்னா ஜெப புஸ்தகத்தில் ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி எழுதி இந்த புக்குங்கள்லாம் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஆவியானவர் பற்றி பெற்றுக்கொண்டவங்களை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஆவியானவர் பெற்றுக்கொண்டு எப்படி ஆண்டவர்கள் நடத்தப்படுதாங்க, இந்த மாதிரி நடத்தப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நான் பார்த்ததுனால எனக்கு அதில் ஒரு தாகம் இருந்தது, அந்த வாஞ்சை இருந்தது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது வந்து நிறையா பார்த்துருக்கேன் அப்படியே அதனுடைய நிறைய காரியங்கள் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த வாஞ்சை இருந்ததுனால என்ன ஆவியானவரால் நிறைச்சாருன்னு சொல்லி நான் அந்த நாட்களில் தான் நான் உணர்ந்தேன். அதனால் ஆவியானவரை நம்ம வாஞ்சோடு நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய வசனத்துக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கு நம்ம முழு முயற்சியோடு நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு அவர் நம்மளோட கூட பேசும் பொழுது தான் அந்த ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து அந்த வாஞ்சையோடு அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு தருவார். அதனால் தாகமாக இருக்கிறது எதுனாலும்னா வார்த்தையின் மூலமாக தாகமாக இருங்க. வார்த்தையை தியானிக்கிறதுல, வசனத்தை கேட்குறதுல, அதாவது வசனத்தை வந்து சரியான படியில் அவங்க போதிக்கிற போதனைகளை கேட்கணும். அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிற வசனத்தில் நீங்கள் நிறைய செய்திகள் கேட்கும்பொழுது வசனத்தினுடைய கம்பேர் பண்ணி கேட்கணும். வேண்டாத காரியங்களை கேட்டீங்கன்னாக்கி அதனால அந்த வசனத்தின் மூலமாக நாம் இடரடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது
ஆண்டுடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நீங்கள் செஞ்சு அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனை வாஞ்சோடு நம்ம இருக்கணுமோ அதன் மூலமாக நம்மளை ஆவியானவர் நடத்தி ஆவியானவர் மூலமாக நிறைய காரியங்கள் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களாம் நம்மளை மாற்றுறதுக்கு அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு தேவை. அதனால் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி நீங்கள் வாஞ்சோட கூட ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கொண்டு செய்ததுக்கு நம்ம ஜெபந்தான். ஜெபம் அடுத்தது வார்த்தை மூலமாக வார்த்தை என்னெல்லாம் சொல்கிறதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஆவியானவர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆவியானவரால் நிறைக்கப்பட கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆவியானவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நேரான பாதையில் போகவே மாட்டோம். அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் வாஞ்சோடு ஜெபிங்க. ஆண்டவர் ஒரு நாளைக்கு உங்களையும் நிறைச்சி நடத்துவார், பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட பயனுள்ள பாத்திரமாக மாறுறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம். ஆமாம், ஜெயிப்போம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆம் சுவாமி, ஒரு இரத்த கொட்டைகளை எங்களை மறைத்து பாதுகாத்து வழிநடத்துகிறீர்களாக்கா நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றிலே நாங்கள் முழுவதுமாய் நனைந்து முழுவதுமாய் நிறைக்கப்பட எங்களுக்கு வெளிதந்து உதவி செய்கிற தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தாகமாக இருக்கிற என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்களே சுவாமி, இலவசமாய் தருவேன் என்று சொல்லி அரை குவலிடுகிற அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கிற அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் இந்த வார்த்தை உங்களோடு பேச வேண்டுமாய் செபிக்கிறையா. வல்லமுள்ள வார்த்தை அவர்களோடு கிரியை செய்ய வேண்டுமாய் முழுவதுமாய் உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதான கிருபையை நீ தர வேண்டுமாய் செபிக்கிறையா. சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டு மாத்திரம் அந்த தாகத்தை தீர்க்கிற பேரின்ப நதியிலே நாங்கள் ஆண்டவரே நனைந்து முழுவதுமாய் நனைக்கப்பட கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமாய், நிறைக்கப்பட கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறையா. இலவசமாய் தருகிற இலவசமாய் பெற்றுக்கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு நாங்கள் உண்மையை தேட, உங்களுடைய வார்த்தையை தேட, உங்களுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டாயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தை சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்து முழுவதுமாய் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணித்து ஜெபித்து ஆண்டவரே வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட ஜெபித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை இந்த நாட்களே ஊற்ற வேண்டுமா செபிக்கிறையா. எந்த இடத்துல குறைவா இருக்கிறோமோ அந்த குறைகளை நிறைவாக்கி தாங்க சுவாமி. நிறைவாக்கி தருவது மாத்திரமல்ல, எங்களை முற்றிலுமா நீங்க ஆளுகை செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி ஆசீர்வதிக்குமா செபிக்கிறையா. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க வார்த்தையினால் அவளோடு பேச வேண்டுமா செபிக்கிறையா. இந்த பேரின்ப நதியினால் பிள்ளைகளை நிறைக்க வேண்டுமா செபிக்கிறையா. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவான் என்று கேட்கிற சத்தத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் செவி சாய்க்கத்தக்கதான செவிகளை நீ தர வேண்டுமா செபிக்கிறையா. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்த போருக்கா நன்றி செலுத்துறப்பா. காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்ன தேவன் ஆண்டவரே அந்த வார்த்தையின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செவிகள் திறக்க வேண்டுமாய், இருதயங்கள் திறக்க வேண்டுமாய், சரீரம் முழுவதுமாய் ஆண்டவரே அர்ப்பணிக்க வேண்டுமாய் செபிக்கிறையா. அப்படியே அர்ப்பணித்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நாளிலும் எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி சுவாமி. உங்களுடைய அந்த ரத்தத்திலே நாங்கள் மறைக்கப்பட்ட பிள்ளைகளாய், உடைய செட்டைகளே மறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட உடைய ஆவியானவர் வழிநடத்தல்களே நாங்கள் இருக்கிறபடியால் எங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவனா இருக்குமே நன்றி செலுத்துறப்பா. எங்களுடைய வழிகள் அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், உடைய பாதத்திலே ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வழிகளிலும் நீங்களே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு மேலான வழிகளை காட்டி எங்களை வழிநடத்த போருக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய சிந்தனையிலே வந்த சிந்தனையின்படி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொன்ன தேவன், எங்களுடைய நினைவுகளை நாங்கள் ஒழித்து உம்முடைய நினைவின்படி உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா இந்த நாளிலே ஊற்றப்படத்தக்கதான கிருபையை பிள்ளைகளுக்கு ஊற்றி வழிநடத்தவுமா செபிக்கிறையா. வழிகளிலே ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வழிகாட்டியா இருந்து எங்களை நேர்த்தியான பாதையிலே நடத்த போருக்காக நன்றி செலுத்துறப்பா. இப்படி ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தபடியா நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் நம்முடைய சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறமாய் நல்லா அமகே செலுத்துகிறேன். இயேசு ராஜன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல